தீமையை விட்டு விலகுதல். ஒரு கிராமத்தில் யார் என்ன தவறு செய்கின்றார்களோ அதை அவர்களுடைய நெற்றியிலேயே பொறித்து அவர்கள் அங்குமிங்கும் செல்லும்போது பார்ப்பவர்களெல்லாம் பார்த்து கேலி பேசி ஏளனம் செய்வதற்காக அவர்களுக்கு அடிக்கடி தாங்கள் செய்த குற்றம் நினைவுக்கு வந்து அதை இனிமேல் செய்யக்கூடாது என்ற கருத்தை ஆழமாக அவர் மனதிலே பதிப்பதற்காக அப்படி செய்யக்கூடிய பழக்கம் இருந்தது. அப்படி ஒரு சமயம் 2 சகோதரர்கள், அண்ணனும் தம்பியும், அருகில் இருந்த ஆட்டுக்குட்டி திருடி தங்களுடைய பட்டியிலே செத்து கொண்டார்கள். அது கண்டுபிடிக்கப்பட்டு அந்த ஊர் வழக்கப்படி அவர்கள் நெற்றியிலே ஆ தி என்ற 2 எழுத்து பச்சை குத்தி விட்டார்கள். அண்ணனுக்கு அதை பார்த்து ரொம்ப மனம் நொந்து போய்விட்டான். ஐயோ, பார்ப்பவர்கள்லாம் ஆடு திருடி என்று சொல்லுவார்களே, எப்படி வாழ முடியும் இந்த கிராமத்தில் என்று அங்கும் இங்கும் ஓடி ஒளிந்து காட்டுக்குள்ளே அலைந்து சரியான உணவு இல்லாமல் ஓய்வு எடுக்க இடம் இல்லாமல் சிரமத்திற்கு ஆளானான். ஆனால் தம்பியோ இருக்கக்கூடிய சூழலை, ஆம் நான் தவறு செய்தேன் என்பதை ஒத்துக்கொண்டு அந்த தவறிலே இருந்து விடுபட்டு நல்லவனாக மாற வேண்டும் என்று நல்ல காரியங்களை செய்ய ஆரம்பித்தான். காலப்போக்கிலே அந்த ஆடு திருடியவன் ஆதி என்ற அந்த எழுத்துக்களை மறந்தே போய்விட்டார்கள் மக்கள். அடுத்து வரக்கூடிய இளம் தலைமுறையினர் ஏன் அவனுடைய நெற்றியில மட்டும் ஆதி என்று எழுதியிருக்கிறது என்று கேட்டபொழுது தெரியவில்லை. ஒருவேளை ஆதியும் அந்தமும் இல்லாத இறைவனை தேடி அறிந்து மிகுந்த உயர்ந்த நிலையிலே இருக்கக்கூடிய ஒரு சாதகனாக இருக்க வேண்டும். அதனால அந்த 2 எழுத்துக்களும் அவன் நெற்றியிலே பச்சை குத்தப்பட்டிருக்கின்றது என்று தங்களுக்குள் பேசிக்கொண்டார்கள். இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளக்கூடியது என்னவென்றால், ஒரு தவறு செய்து விட்டோம், அதை எல்லோரும் பார்க்கும்படியாக நம்மை மற்றவர்கள் முன்னாலே தலைகுனிய செய்ய வேண்டும் என்பதற்காக எழுதப்பட்ட அந்த 2 எழுத்துக்கள், அந்த 2 எழுத்தை வைத்து அண்ணன் தன்னுடைய வாழ்க்கையவே செய்து கொண்டான். என்ன செய்வது, ஏது செய்வது, எப்படி உயிர் வாழ்வது என்று தெரியாமல் அங்கும் இங்கும் அலைந்து திரிந்து இறுதியிலே அனாதையாக யாரும் கவனிப்பாரற்று போய் உண்ண உணவின்றி குடிக்க தண்ணீர் இல்லாமல் நீண்ட நாட்கள் அலைந்து திரிந்ததன் விளைவாக மரணத்தின் பிடியிலே சிக்கிக்கொண்டு அவன் உயிரை நீத்து விட்டான். ஆனால் தம்பியோ தான் செய்த தவறை ஏற்றுக்கொண்டு அதை திருத்த வேண்டும் என்று முயற்சி செய்து அதை திருத்துவதற்காக, ஒரு தவறை திருத்துவதற்காக 9 நல்ல காரியங்கள் செய்து, மேலும் யார் என்ன உதவி செய்தாலும் அவர்களுக்கு கேட்ட உதவியை தன்னால் இயன்ற முறையிலே சிறப்பாக செய்து தந்து, இப்படி எல்லோர் மத்தியிலேயும் அவன் உயர்ந்து விட்டான். அப்படி வாழ்க்கையிலே ஒரு தவறு செய்து விட்டோம் என்றால் அதிலிருந்து விடுபட்டு நல்லவனாக வாழ முயற்சிக்க வேண்டும். அந்த முயற்சியிலே அயற்சி இல்லாமல், தளர்ந்து போகாமல், சோர்ந்து போகாமல் வெற்றியையும் எட்டி பிடிக்க வேண்டும் என்பதை அந்த தம்பியினுடைய செயல் நமக்கு விளக்குகின்றது. ஒரு தவறு செய்வது மனித இயற்கை.
அந்த தவறிலிருந்து விடுபட்டு மீண்டும் நல்லவனாக உத்தமனாக உலகத்தின் முன்னே தலை நிமிர்ந்து வாழ்ந்து காட்டுவது அதுவும் சிறப்பானது என்ற நீதியை இந்த கதை நமக்கு விளக்குகின்றது. நன்றி, வணக்கம்.